வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். டைனோசர்ஸ்லாம் உண்மையிலேயே இருந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கும்பா. ஏன்னா அப்படி இல்லன்னா நமக்கு எப்படி அந்த ஸ்கெல்டன்லாம் கிடைச்சிருக்கும். அவ்வளோ பெரிய உருவத்துல நம்ம பார்த்திருப்போம். மனிதனுடைய கற்பனை என்னதான் பெருசா இருந்தாலும் அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வேணுமேப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா டைனோசருடைய டிஎன்ஏ வழியா வந்த ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். ரைனோசரஸ் டைனோசர்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே பறவைகள் பார்த்தோம்னா பெரும்பாலுமான பறவைகளுடைய ஸ்பீஷிஸை பார்க்கும்போது எல்லாமே ஒருவேளை டைனோசர் வகையில தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அப்போ எல்லா டைனோசர்ஸ்க்குமே விங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது சைஸ்ல சின்னதா இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீஷஸ்க்கு விங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்போ நம்மளுடைய உயிரினங்கள் எப்படி இருக்கோ, தரையில வாழக்கூடியது, பறக்கக்கூடியது, தண்ணியில இருக்கக்கூடியது அப்படின்னா அப்போ அதே மாதிரியான டைனோசர்ஸ் அப்பவும் இருந்திருக்கு. ஆனா பெரும்பாலும் பறவைகளை பார்க்கும்போது டைனோசர்ஸ் கிட்ட இருந்து வந்த டிஎன்ஏ தான் ஸ்பிளிட் ஆகி இப்போ பறவைகளா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதை ப்ரூவ் பண்ணவும் இப்போ சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடர்ந்த காடுகள்லாம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் கொஞ்சம் மாய்ஸ்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க நல்ல வெயில் அடிக்கும். ஆனா அந்த இடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மழை பெஞ்சு நின்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பிரீஸியா இருக்கும், சில்லுன்னு காத்து இருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அதுதான் பயோட்டிக் பம்ப் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா எங்கெங்கெல்லாம் சாயில்ல ஈரப்பதம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சு ரெடியா தக்க வச்சுக்குமா. எப்போ உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கோ அப்போ தனக்குத்தானே அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு அது ஸ்ப்ரே பண்றதோ இல்ல அதோடைய இலைக்கு மட்டும் தேவையான தண்ணியை கொடுக்கறதோ அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளான்ட்லாம் தன்னைத்தானே பார்த்துக்குமா. இப்படி ஒரு சில பிளான்ட் இங்க பண்ணாலும் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணி அது ஒரு கம்யூனிட்டியாவே இதை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் டீப் ஃபாரஸ்ட்லாம் நம்ம நடந்து போகும்போது என்னதான் வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் பிரீஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். மனிதர்களுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதை விட அதிகமா ஒன்னு இருக்குப்பா அப்படின்னு கேட்டா அதான் யானைக்கான மெமரி பவர் அப்படின்னு சொல்லலாம். தெர்மல் லோப் இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். குறிப்பா மனிதர்களை விட இந்த தெர்மல் லோப் யானைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யானைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதால மறக்கவே முடியாது. அது கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கும். இப்படி நீங்க நிறைய இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்க்கலாம். நிறைய இன்சிடென்ட்னா பேபி எலிஃபென்ட்ல இருந்து பெரிய எலிஃபென்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, காட்டு யானை வந்து நிறைய சேதப்படுத்தினது, யாராவது ஒருத்தங்க அந்த யானைக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த உதவியை மறக்காம மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு வருது. இப்படி எல்லாத்தையும் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் அதோடைய தெர்மல் லோப் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால மட்டும்தான். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஹியூமனை விட யானைகளுக்கு ரொம்ப அதிகமாவே ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய லோப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பார்க்கும். நம்மளுடைய லாங்குவேஜை ப்ராசஸ் பண்றது, வேர்ட்ஸை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்றது, இப்படி நிறைய பண்ணும். ஆனா யானைகளுக்கு எல்லாத்த விட இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதால எல்லா விஷயங்களையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். சுறா கிட்ட இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை டால்ஃபின் காப்பாத்துச்சு. இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஹியூமனா இருந்தாலும் டால்ஃபின் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்ற தான் ட்ரை பண்ணும். இந்த மாதிரி நமக்கு படங்கள்லையுமே ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய பண்ணியிருப்பாங்க. அது ஃபேண்டசி படமா நம்ம பார்த்துருப்போம். ஆனா உண்மையிலுமே இந்த டால்ஃபின் எல்லாத்துக்குமே எம்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதால எல்லாத்தையுமே உணர முடியும். இப்போ ஹியூமன் ஒரு வேளை டேஞ்சர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் இப்போ வந்தது கிடையாது. ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல இருந்தே இது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடியே கடல்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் ஆல்மோஸ்ட் டால்ஃபினுக்கு வந்துடும். காப்பாற்றவும் ட்ரை பண்ணும், காப்பாற்றியும் கூட்டிட்டு வந்திருக்கு. இப்படின்லாம் நிறைய நடந்திருக்கு. அதை வச்சு தான் இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாங்க எம்பத்தி டால்ஃபினுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு. எப்படி நம்மளுடைய காயங்கள்லாம் நம்ம பாடி ஹீல் பண்ணுதோ அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் அதோடைய காயத்தை ஹீல் பண்றதுக்கு ஒன்று இருக்கு. அதான் ஃபினோலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினோலிக்ஸோடைய வேலையே என்னன்னா எந்த பூச்சி அந்த மரத்தை ரொம்ப சேதப்படுத்துதோ அந்த பூச்சியை தன்னாலேயே அழிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் மாதிரி அதுக்குள்ளேயே எப்பவுமே இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு எப்போ தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிடும். இதனால தான் ஒரு சில செடிகள் பூச்சி பூத்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இலையை கட் பண்ணி அதுவாக கீழே போட்டுறது, முடிஞ்ச அளவுக்கு அது ஹீல் ஆகிறது அப்படின்னு நிறைய ப்ராசஸ் நடக்கும். இது தனக்கு மட்டும் இல்லாமல் வேற எதுக்காவது இருந்தால் கூட அது ஹெல்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஒரு சில மரம் செடி கொடிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Bye from Vijay Sri. Take care.